தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் லாஸ்ட் 3 monthsல எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நீட் எக்ஸாமில் 600+ மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நான் எப்படி பார்த்தீங்கன்னா இருக்கும் லாஸ்ட் 3 months எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும் பிளான் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கான ஸ்டடி பிளான் இருக்குது. அண்ட் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எப்படி இந்த 3 monthsல படிக்கணும். அண்ட் நான் ஒரு ஃப்ரெஷர் பப்ளிக் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான டிப்ஸும் ஸ்டடி பிளானும் ஷெடியூலும் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பாருங்க. அப்பதான் இதுல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த லாஸ்ட் 3 months அப்படிங்கிறது டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி, அவ்வளவுதான். இந்த 3 months ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்களோ இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க மார்க்ஸா பார்த்தீங்கன்னா உங்க ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 year நான் ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாலும் கூட அந்த லாஸ்ட் 3 months அப்படிங்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 3 monthsல நான் சரியா தூங்காதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கூட வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூங்காம பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம டிமோட்டிவேட் ஆகிரவே கூடாது. ஸோ அதனால நான் யூஸ் பண்ற ஒரு மோட்டிவேஷன் கோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முடியும் என்பது நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை, தோழா நீ விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று ஒன்ன நம்பு. சோ இதை பார்த்தோன்னா நான் எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகிறனோ நான் எனக்கு பார்த்தோன்னா சொல்லிக்கக்கூடிய விஷயம். இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மேல வச்சிருக்கணும். இவங்களால பார்த்தீங்கன்னா இருக்கும் இவ்வளவு பெரிய சிலபஸை முடிச்சு கிளாஸ் 11 கிளாஸ் 12 இருக்கு, இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கு மேல நான் படிச்சு எப்படி நீட் எக்ஸாம்ல அந்த MCQஸ்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி ஹப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வாங்குவேன்னு சொல்லி மட்டும் முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்காதீங்க. முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, முடியும் என்பது நம்பிக்கைன்னு சொல்லி ஒரு ஆச்சரியக்குரிய போட்டு உங்களால முடியாதுன்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி உங்களால பண்ண முடியும். அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைச்சது. ஸோ இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த மோட்டிவேஷன் என்னைக்குமே எனக்குள்ள வச்சிருந்தேன். ஸோ அதனால என்னால் ஈஸியா நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடிஞ்சு. இப்போ வாங்க ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ ஸோ அதில் இருக்கக்கூடிய மொத்த கான்செப்ட்ஸையும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில, பயாலஜி விட்டுருங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்ச எல்லா கான்செப்ட்ஸையும் 2 நாள், மேக்ஸிமம் 2 நாள்ல படிச்ச எல்லா கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஃபார்முலா ஷீட் எடுத்து வச்சோ இல்ல ஏதாவது ஒரு கைடு எடுத்து வச்சோ கம்ப்ளீட்டா 2 நாள்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிடுங்க. 2 நாள் என்னால முடியுமா? கிளாஸ் 11 கிளாஸ் 12 இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, புக் எடுத்து வச்சு கான்செப்ட்ஸ் படிக்கிறது, அந்த ஃபார்முலாஸை படிக்கிறது, டயக்ராம் போட்டு பார்க்குறது, இதெல்லாம் போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ போர்ட் ப்ரிப்பரேஷன் பண்றப்ப பப்ளிக் எக்ஸாமுக்காக இதெல்லாம் பண்ணுவோம். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், MCQ பேஸ்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம். ஸோ இதுக்கு ரிவிஷன் எப்படி பண்ணணும்னா, MCQஸை நிறைய சால்வ் பண்ணணும். ஸோ எல்லாரும் செய்யற காமனான மிஸ்டேக், நீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, the biggest mistake நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, ஒரு क्वेश्चंस எடுத்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 क्वेश्चंस எடுத்து வைக்கிறப்ப சோ நான் ஃபர்ஸ்ட் MCQஸ்லாம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப 10 क्वेश्चन சால்வ் பண்றேன்னா 2 क्वेश्चन தான் அதுல கரெக்ட்டா இருக்கும், மிச்சம் 8 क्वेश्चंस பார்த்தா தப்பா தான் பார்த்தா இருக்கும். சோ அப்படி நான் தப்பு விடுறப்ப நான் அதை தூக்கி வச்சுட்டு போய் கான்செப்ட் உட்கார்ந்து படிச்சிட்டோம், ஃபார்முலா உட்கார்ந்து படிச்சிட்டோம், ரிவிஷன் பண்ணிக்கிட்டு கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த 8 क्वेश्चंस ஏன் நான் தப்பு விட்டேங்கறதை எரர் அனாலிசிஸ் பண்ணி சோ அதுல இருக்கக்கூடிய என்னோட வீக் ஏரியாஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்னும் அதிகமா MCQஸ் சால்வ் பண்ணி கத்துக்கிட்டேன். அதை எப்படி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க தான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்றாங்க. சோ நீங்க எவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்க கான்செப்ட் எடுத்து வச்சு படிச்சாலும் எவ்வளவுதான் ரிவைஸ் பண்ணாலும் ஃபார்முலா எழுதி பார்த்தாலும் வேலைக்கே ஆகாது. MCQ சால்வ் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ 2 நாள்ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பிரஷ் அப் தான், இது ரிவிஷன் கிடையாது, ஒரு பிரஷ் அப் தான். சோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இப்போ இந்த பேஸை வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து 3 monthsக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படிலாம் பயப்படாதீங்க. இன்ஃபேக்ட் நானும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றப்ப எல்லாமே மறந்து போன ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். சோ அதை தூக்கி போட்டு MCQ சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஞாபகத்திற்கு வரும். சோ முதல் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய MCQ சால்வ் பண்ணணும். எவ்வளவு MCQs ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணோம்னா 45 to 50 क्वेश्चंस பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா இருக்கும் சால்வ் பண்ணணும். சோ ஓகே, இப்போ 45 to 50 क्वेश्चंस எப்படி டைப் ஆஃப் MCQs சால்வ் பண்ணணும் அப்படின்னா, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் MCQ
MCQs வந்து சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர்ல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணாம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் MCQs செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 1 hour டைம் லிமிட் செட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ 1 hourல 45 to 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி முடிக்கணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா இந்த 45 to 50 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் நான் பண்ணிருந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ அதை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இந்த எரர் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்போ நீங்க அந்த 1 hour வந்து MCQ சால்வ் பண்ணப்ப நிறைய MCQs வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல MCQ சால்வ் பண்றப்ப நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்கலாம், நியூமரிக்கல்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம், கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம விட்டுருப்பீங்க which is not incorrect னு கொடுத்திருப்பாங்க. நீங்க டக்குன்னு அந்த நாட்டை மிஸ் பண்ணிட்டு எது கரெக்ட்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எழுதிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்க போறப்ப சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ ஒரே வேல்யூவா இருக்கும், பட் ஆனால் ஒரு இது சென்டிமீட்டர், இன்னொரு மீட்டர். ஸோ நம்ம தெரியாம தப்பானது வந்து அவசரத்தில் குறிச்சிடும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருவீங்களோ இதெல்லாம் எரர் அனாலிசிஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஒரு 1 hour. ஸோ 2 hour முடிஞ்சா அடுத்து 2 மணி நேரம் என்ன பண்ணணும், 3rd hour and 4th hourல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் போய் எடுத்து வச்சு அந்த கான்செப்ட்ஸ்ல சம்பந்தப்பட்ட MCQs இன்னும் அதிகமா சால்வ் பண்ணணும். திரும்ப நான் சொல்றேன், சும்மா போய் உட்கார்ந்து புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த MCQஸ்லாம் தப்பு விட்டீங்களோ அதுல இன்னும் அந்த டாபிக்ல பர்டிகுலர் டாபிக்ல நிறைய MCQs ஒரு நல்ல கைட் புக் எடுத்து வச்சு சொல்யூஷன் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்றதுங்கிறத கத்துக்கோங்க. லேர்ன் ஃப்ரம் MCQs இஸ் தி பெஸ்ட் வே to score in NEET. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா தான் சரி MCQ பேஸ்ட் எக்ஸாமுக்கு MCQல இருந்து தான் நம்ம கத்துக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போயிட்டு MCQ சால்வ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 பேர் நல்லா படிச்சிருக்காங்க கான்செப்ட்ஸை, 2 பேர்ட்டையும் மொதல் வாட்டி ஒரு MCQ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா தப்பா தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நானும் தப்பா தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னதான் நம்ம படிச்சுட்டு இருந்து போய் MCQ சால்வ் பண்ணாலும் அது தப்பா தான் வரும். அந்த தப்பா ஏன் வந்து அந்த MCQ செய்யறோம் அப்படிங்கிற அந்த சொல்யூஷனை பார்த்து கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி அந்த தப்பை விடாம இருக்கணும். ஸோ தப்பு வந்து செய்யாம இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க என்ன MCQs சால்வ் பண்றீங்களோ அதுதான் நீட் எக்ஸாமுக்கு வருங்கிறத நம்பணும். திஸ் இஸ் நோன் அஸ் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். இதைத்தான் நான் நம்பினேன். ஸோ எரர் அனாலிசிஸ் பண்ணுவேன், அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகத்தோடு இருப்பேன். அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்ஸ் எப்படியாவது குறைக்கிறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி பண்றப்ப நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். இந்த எல்லா கொஸ்டின் எனக்கு நீட் எக்ஸாம்ல வந்துச்சு. ஸோ நான் எனக்கு எப்படி இருந்துச்சு என்னோட ஃபீல் எக்ஸாம் எழுதுறப்ப அப்படின்னா நான் சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே நான் ஏற்கனவே பார்த்த ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருந்துச்சு தவிர புதுசா எந்த கொஸ்டின் எனக்கு வந்த மாதிரி பெருசா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். தட் இஸ் நம்பணும். நம்ம சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத நம்பணும். ஓகேவா? முடியுமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியை வந்து பார்த்தீங்கன்னா வைக்காதீங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் அது இல்லாட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 hours நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எரர் அனாலிசிஸ் முடிச்சதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் MCQஸ்லாம் போய் டிஃப்ரெண்டாக சால்வ் பண்ணி பார்க்கணும் இன்னும் நிறைய. ஸோ அந்த டைம்ல ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. ஏன் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பு பண்றீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா தப்பு பண்றீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு வாட்டி இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு அப்புறம் வந்து இந்த அனாலிசிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நோட்ல வந்து எழுதுங்க. ஏன் வந்து நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்றேன் அப்படிங்கிறது எழுதி வைங்க. ஸோ அப்படி எழுதி வைக்கிறப்ப நம்ம மைண்ட்ல வந்து நல்லா ஸ்டோர் ஆகும். அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்க பாக்குறப்ப ஆஹா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு தப்பு விட்டுருக்கோம், இந்த வாட்டி இந்த தப்பை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விட மாட்டீங்க. அந்த ஒரு மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் நான் பண்ண மிஸ்டேக்கே உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுவோம் பயாலஜி, டக்குன்னு நமக்கு மைண்ட் வந்து பயாலஜியோட ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆயிரும். டக்குன்னு நம்ம குறிக்க போற அந்த டைம்ல திரும்ப ஒரு கொஸ்டினை பார்ப்போம், அங்க நம்ம கன்ஃபியூஷன் வந்துடும். ஓ இந்த ஆப்ஷன் வருமா இல்லை இந்த ஆப்ஷன் வருமா? ஸோ படிச்சதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சோம் பயாலஜியில். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி விடுங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணுவோம், நமக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு சொல்லி தேடுவோம். இருந்துச்சு அப்படின்னா ஹை ஜாலிடா, நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லி குறிச்சிட்டு வந்துடும். சம்டைம்ஸ் அது தப்பா கூட இருக்கும், அது வேற விஷயம். ஸோ நான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 45 to 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க 1 hourல. அதுவே பயாலஜியா இருந்தா டபுள் த அமௌண்ட். ஓகேவா? 90 கொஸ்டின்ஸை 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டுறீங்க, ஏன் கான்செப்ட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பீங்க. சில கான்செப்ட்ஸ் பயாலஜில வந்து நீங்க வந்து ஒரு மாதிரியை புரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க, பட் ஆனா ஆக்சுவல் அப்ளிகேஷன் வந்து வேற மாதிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க படிக்கிறப்ப தவறா ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க பயாலஜில, அதனால நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் MCQ சால்வ் பண்றப்ப தான் நமக்கு தெரியும், ஓ நம்ம இது தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோமா, ஓகே இது இப்படிதான் வருமா அப்படிங்கிறது நமக்கு புரியும்.
ஸோ இதெல்லாம் இப்பயே இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இப்பயே வரணும். ஆக்சுவலி கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இப்போ வரணும். இப்போ நீங்கள் அது ஒரு நோட்டை போட்டு எழுதி இதுமேல் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீட் எக்ஸாம் போகிற அன்னைக்கு உங்களுக்கு பயாலஜியாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த கன்ஃபியூஷனும் வராது. அண்ட் எந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னா அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எந்த MCQ புக்கை வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும்னு தெரியல அப்படின்னா புக்கோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் படிக்கிறப்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது ப்ரோ, என்னால் வந்து கண்டினியூஸாக படிக்க முடியல. ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ் வந்து ஒரு 4 hour, கெமிஸ்ட்ரி 4 hour, பயாலஜி 3 hour, ஒரு நாளைக்கு டோட்டலாக 11 மணி நேரம் படிக்கணும். நான் இப்போ என்ன சொன்னனோ பிசிக்ஸ் இப்போ 45 to 50 கொஸ்டின்ஸ் வந்து சொன்னனோ அதே மாதிரி தான். ஸோ பிசிக்ஸ்க்கும் அதான், கெமிஸ்ட்ரிக்கும் அதான் 45 to 50 கொஸ்டின். 1 hour டெஸ்ட் எழுதுறோம், 1 hour எரர் அனாலிசிஸ் பண்ணுறோம், 2 hours நம்ம என்னென்னலாம் வந்து கான்செப்ட்ஸ்லாம் தப்பு விட்டோமோ அதெல்லாம் திரும்பி படிக்கிறோம். நோட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கிறோம். ஸோ பயாலஜிக்கு 90 கொஸ்டின்ஸ் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படிலாம் வச்சுக்கணும். ஸோ பிசிக்ஸ்க்கு 4 hour, கெமிஸ்ட்ரிக்கு 4 hour, பயாலஜிக்கு 3 hour, டோட்டலாக ஒரு நாளைக்கு 11 hours மினிமம் படிச்சே ஆகணும். அண்ட் அதை விட நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போட்டு படிக்க முடினாலும் படிங்க, தப்பே கிடையாது. ஸோ இப்படி படிக்கிறப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்கள் படிக்கிறப்ப நிறைய வந்து உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, இல்லை இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ அப்படி அந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா MMCயில் நீட் எக்ஸாம் 2020ல் 650+ மார்க்ஸ் எடுத்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கக்கூடிய உங்களுடைய சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ இந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் குரூப், கைடன்ஸ் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னா கீழ இருக்கக்கூடிய லிங்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம achieveinneet ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ண உடனே, லாகின் பண்ணி உள்ள வந்த உடனே நாங்க இந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணிடுவோம். சோ இங்க வந்து உங்களோட டவுட்ஸ், நீங்க சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டடி பிளானை பத்தி டீடைலா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஷெட்யூல் பார்க்கலாம். சோ ஷெட்யூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 3 மந்த்ல அந்த அதாவது டோட்டலா 12 வீக்ஸ்ல அந்த கடைசி 2 வீக் நம்ம கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு வந்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10 வீக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது நீங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வீக்லயுமே அந்த லாஸ்ட் டே அப்படிங்கிறது பஃபர் டே அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக் மட்டும் 2 நாள் பஃபர், மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வீக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் பஃபர். இப்போ இந்த பஃபர்னா என்ன, பஃபர் டேனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பஃபர் டே அப்படிங்கிறது கேட்ச் அப் டே. ஸோ இந்த வீக்ல நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க, எது சரியா பண்ணிருக்கீங்க, எங்க நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, எங்க நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு டே தான் இந்த பஃபர் டே ஆர் கேட்ச் அப் டே. ஸோ இந்த டேல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த half of the day, the first half of the day எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வாரத்தில் என்ன பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அந்த MCQஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க விட்டுருக்கீங்களோ அந்த ஒரு வாரத்தில் விட்ட எல்லா நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டீங்களோ, ஒரு வாரத்தில் என்ன மிஸ்டேக் விட்டீங்களோ எல்லா மிஸ்டேக்குமே திரும்ப நீங்க பாருங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து இந்த மிஸ்டேக் விட்டுருக்கேன், the next day இந்த மிஸ்டேக்ஸ் நான் விட்டுருக்கேன். ஸோ இப்படி பார்க்கறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மிஸ்டேக்கை நீங்க அகைன் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் நோட்டு போட்டு எழுதி வைக்க சொன்னேன். ஸோ நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து விடாம இருப்பீங்க. ஸோ இந்த கேட்ச் அப் டேல நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கிற அனாலிசிஸ் பண்ணுங்க. அடுத்த வீக்ல நீங்க இன்னும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டா இன்னும் நம்மளோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்ம MCQ சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிங்க ஹாஃப் டே. அண்ட் அடுத்த ஹாஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்க ஃபேமிலிஸோட வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் அடுத்த ஒரு ஹாஃப் டே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த பஃபர் அப்படிங்கிறது எல்லா வீக்லயும் லாஸ்ட் 1 டே இருக்கு. இந்த பஃபர் டேவை கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் அடுத்த வீக்குக்கு இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட்டா இருக்கும், ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணேன், அதை தான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிசிக்ஸுக்கு மட்டும் ஒரு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்கேன். அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 20 சாப்டரையும் எப்படி இந்த 10 வீக்ஸ்க்குள்ள கவர் பண்றது. இந்த 10 வீக்ஸ்ல இந்த பஃபர் டேவை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய டேஸ் மட்டும் பார்த்தோம்னா 58 டேஸ். ஸோ இந்த 58 டேஸ்ல 29 டேஸ் ஃபார் கிளாஸ் 11 அண்ட் 29 டேஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 பிசிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரும் எப்படி கவர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெடியூல் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் எவ்வளவு டேஸ்ல கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் இருக்கு. ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட்ல இருந்து. அந்த நம்ம பிளாக் போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்டடி பிளான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டடி பிளானை வச்சுக்கிட்டு இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் வந்து ஷெடியூல்ல மாற்றணும் அப்படின்னா அதை நீங்க டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கலாம். ஸோ யாராவது கொடுக்கக்கூடிய ஷெடியூல் அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை எஃபெக்டிவ் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க
பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க, அதுக்கடுத்து இப்போ தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு கான்செப்ட்ஸே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கான ஷெடியூலும் இதே தான். இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் அண்ட் ஷெடியூல் தான். பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து கான்செப்ட்ஸையும் படிக்கணும், எம்சிக்யூயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். நான் ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், கான்செப்டே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு எப்போலாம் கஷ்டமாக இருக்கோ, அது எப்போலாம் நான் டெய்லி காலையில் இந்த மாதிரியான நீட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க, டெய்லி காலையில் எந்திரிச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். ஸோ காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் த வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த 5 விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுடே இஸ் மை டே அப்படிங்கிறத நான் அந்த எக்ஸாம் டே அன்னைக்கு அந்த எக்ஸாம் சென்டருக்கு டிராவல் பண்ற அப்போவா இருந்தாலும் சரி, எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதுற வரைக்கும் வந்து எழுதுறப்ப கூட நான் என்ன சொன்னேன்னா, டுடே இஸ் மை டே, நிச்சயமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த 5 கோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் டைமில் ரொம்ப டஃபாக தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மோட்டிவேட்டடாக உங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களால் முடியுங்கிறத நம்பிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக எல்லா கான்செப்ட்ஸையும் படித்து முடிச்சு எல்லா எம்சிக்யூயும் சால்வ் பண்ணி ஒரு நல்ல மார்க் 600+ மார்க்கை டெஃபினட்டாக வாங்க முடியும். ஏன்னா இந்த லாஸ்ட் 3 months அப்படிங்கிறது தான் ரொம்ப க்ரூஷியல் பீரியட் ஃபார் ஆல் நீட் aspirants. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறவங்க அண்ட் ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க, இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா எப்பவுமே வந்து டேரெக்டாக நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 hour வந்து கான்செப்ட்ஸ் படிங்க. ஸோ ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் படியே இப்போ கிளாஸ் லெவலில் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்டரில் ஒரு 2 hours வந்து கான்செப்ட்ஸை படிங்க. அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போங்க. ஒரு 10 to 15 எம்சிக்யூஸ் நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ அவங்கள மாதிரி நீங்கள் 40 to 45 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண தேவையில்ல. 10 to 15 எம்சிக்யூ சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி எரர் அனாலிசிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த கான்செப்ட்ஸ் தப்பு விடுறீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கான்செப்ட்ஸில் இன்னும் நிறைய எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுங்க. நோட் போட்டு எழுதுங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் டே அன்னைக்கு திரும்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணுங்க, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க. ஸோ சேம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இதை நீங்க 5 weeks வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம 10 weeks கொடுத்துருக்கோம். ஸோ இதை 5 weeksலேயே நீங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே முடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பிசிக்ஸ்க்கு வந்து 29 அப்படின்னு சொல்லிட்டு 58 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம், கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12. ஆனால் ஃப்ரெஷர்ஸும் இப்போதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றவங்களும் 5 weekல இந்த கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 கம்ப்ளீட்டா முடிக்கணும். ஏன்னா நீங்க டெய்லி 10 to 15 எம்சிக்யூஸ் தான் சால்வ் பண்றீங்க. ஸோ அதனால உங்களால கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 5 weeksல முடிக்க முடியும். 5 weeksல நான் சொல்ற மாதிரி இப்படி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அவங்கள மாதிரியே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க, டெய்லி 40 to 45 எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுங்க, எரர் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ தி சேம் ப்ராசஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஸோ அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ நான் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்க்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. போர்டு எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்க நீட் எக்ஸாம்க்கு எம்சிக்யூ பேஸ்ட் அப்ரோச்ல லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ல ரொம்ப ஒரு சப்ப மேட்டரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஃபோ படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் கேசஸ் அப்படிங்கிற இன்னும் பீக்கை வந்து ரீச் பண்ணலை. இன்னும் ஃபியூ டேஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேசஸ்லாம் பீக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஜூன் மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே. ஸோ அதனால உங்களுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மே 23rd வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 monthக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு போர்டு எக்ஸாம்க்கு. ஸோ அதனால போர்டு எக்ஸாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பயந்துக்கிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை படிக்காமலாம் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மோஸ்ட்லி வந்து பயாலஜினா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் படிக்காமல் விட்டுட்டாலே அடுத்து புக் எடுத்து வச்சிங்கன்னா ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. போர்டு எக்ஸாம் அப்போ நான் இதெல்லாம் படிக்காமல் விட்டேன்டா. ஸோ போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஏதோ பயாலஜின்னு எல்லாமே மறந்துருச்சு, எஸ்பெஷலி இந்த கிளாஸ் லெவல் பயாலஜி NCERT. ஸோ அதனால எப்பவுமே ஒரு டச் வச்சுக்கிட்டே இருங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் வச்சுக்கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா இருங்க. அண்ட் இதே மெத்தட் அண்ட் ஸ்டடி பிளான் அண்ட் ஷெடியூல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக 600+ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. அண்ட் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம MMC ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணக்கூடிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் குரூப் கைடன்ஸ் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம ஆப்க்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. எக்ஸாம் டே அன்னைக்கு நம்ம எப்படி வந்து இருக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே 80% தான்.
இன்னும் 20% இருக்குது. அது என்னது அந்த எக்ஸாம் டே. ஸோ எக்ஸாம் டே அன்னைக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், எவ்வளோ காம்னஸாக நம்மளை வச்சுக்கணும், என்னென்னலாம் வந்து டிப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அந்த பிளாக் போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க. அண்ட் நம்மளோட ஆப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். ஸோ நம்ம எதையுமே கன்சிஸ்டன்ட்டாக பண்ணணும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிட்டு நாளைக்கு ஒரு வீக் மட்டுமோ இல்லை நாளைக்கு ஒரு நாள் மட்டுமோ இல்லை ஒரு வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அன்ஃபாலோ பண்ணிட்டோம், ஒழுங்கா ஃபாலோ பண்ணலாம்னா டெஃபினட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியவே முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். ஸோ கன்சிஸ்டன்ட்டா இந்த 10 வீக்கை மட்டும் கரெக்டா நீங்க தாண்டி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லி போதும், டெஃபினட்டா நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பவுமே நாங்க இருக்கோம். We hope you achieve in NEET. Happy learning. Thank you and bye.